So today's question is maximize pi equal to 40x1 plus 30x2 subject to x1 greater than or equal to 16, x2 less than or equal to 8, x1 plus 2x2 less than or equal to 24. இப்போ இதில் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க x1, x2 that is greater than or equal to 0. So நமக்கு solution that is maximize pi equal to 40x1 plus 30x2. இது வந்து நம்மளுடைய objective function and இப்போ constraint subject to இப்போ இதுல இருக்க inequalityயை equalityயா convert பண்ணணும். That is x1 equal to 16. இது first equation. Next equation x2 equal to 8. இது second equation. x1 plus 2x2 equal to 24. இது third equation. Non-negative constraint x1, x2 greater than or equal to 0. இது non-negative constraint. இப்போ first equation பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க x1 equal to 16 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுல x2 என்னது obviously it is 0. So here the points என்னெல்லாம் இருக்கும்? That is 16, 0. இதுதான் point. Second equationல obviously x2 equal to 8 கொடுத்துருக்காங்க. Hence x1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். So here the points என்னவா இருக்கும்னா 0, 8. Then third equationல அது எப்படி எழுதணும்னா when x1 equal to 0. x1 0வா இருந்ததுன்னா அப்போ என்ன வரும்? 0 plus 2x2 equal to 24. Then x2 equal to 24 by 2 that is equal to 12. So here points 0, 12. Then when x2 equal to 0, x2 0வா இருந்ததுன்னா x1 plus 2 into 0 equal to 24. அப்ப hence x1 ஓட வேல்யூ என்னது? x1 equal to 24. ஏன்னா 2 into 0 is 0. So here the points are 24, 0. இப்ப நம்ம points கண்டுபிடிச்சாச்சுது. Next we are moving towards graph. So this is the graphical method. அப்போ graph எப்படி create பண்ணணும்ன்றத பார்க்கலாம். So இதான் x-axis is x1, இது x2. நம்ம graph போட போறோம். இப்போ என்னன்னா இது x1, x2. இது obviously this is 0. இப்போ நம்ம 2 எடுத்திருக்கோம். இப்போ first equationல first என்ன கொடுத்திருக்காங்க point that is 16, 0. So 16, 0. 16 is இந்த point இல்லையா? அப்ப நமக்கு second point தெரியாது. So இது நம்ம எப்படி போடணும்னா நம்மளுடைய graph line எப்படி இருக்கும்னா first equationக்கு this is our line. அப்போ இதான் என்னது first equation. So first equation ஓட வேல்யூ என்னது? x1 that is less than or equal to 16. இந்த first equation ஓட line. Second equation ஓட line எப்படின்னா points வந்து 0, 8. இதான் second equation. அப்போ 0, 8. So இங்க இருக்குது. So இதோட line நம்ம எப்படி draw பண்ணணும்னா so this is the line. So இந்த equation வந்து x2 less than or equal to 8. இதான் இந்த equation ஓட formula. Then third equationக்கு நமக்கு ரெண்டு points கிடைச்சிருக்குது. The first point 0, 12. So 0, 12 எங்க இருக்குதுன்னா 0, 12 இந்த point. Then second equation எங்க இருக்குதுன்னா 24, 0. So 24, 0 இங்க இருக்குது. சரியா? அப்போ இந்த லைனை எப்படி draw பண்ணணும்னா இந்த ரெண்டு லைனையுமே ஜாயின் பண்ணி விட்டுறணும். இதோட equation வந்து இந்த பாயிண்டோட equation x1 plus 2x2 less than or equal to 24. இந்த equation தான். இப்போ என்னன்னா கொஸ்டின்ல less than or equal to அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா எப்பவுமே நம்ம ஷேடிங் பொசிஷன் எப்பவுமே இந்த லெஃப்ட் சைடா வரணும், அதாவது இந்த பக்கமா வரணும்.
எப்பவுமே ஷேடிங் வந்து இப்படிதான் வரணும். ஒருவேளை கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுடைய ஷேடிங்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இந்த பக்கமா போயிடும். சரியா? அப்ப கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஷேடிங்ஸ் எல்லாமே இங்க பண்ணியது கன்ஸ்ட்ரைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க, லெஸ் than ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட காமன் பாயிண்ட தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கன்ஸ்ட்ரைண்டா நம்ம எடுக்கிறோம். இப்ப காமனா எதெல்லாம் இருக்குது, இந்த போர்ஷன்ஸ் தான் என்னது காமனா இருக்கிற ஏரியா, இந்த போர்ஷன் தான். இப்ப என்ன பண்றோம்னா காமன் ரீஜன்ஸ் ஷேர் பண்றோம். ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்சிமைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மேக்சிமைஸ்னால என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்ணணும். மேக்சிமைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நமக்கு இங்க இருந்து அதாவது என்ன பண்ணலாம், இங்க இருந்து 12 வரைக்கும் நமக்கு இங்க போகலாம். பட் என்ன இருக்குது, இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, 8லயே கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, இங்க இருந்து நமக்கு 24 வரைக்கும் போகலாம். ஆனா என்னது 16லயே நமக்கு என்ன இருக்குது, x1ல கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அப்போ நமக்கு இங்க இருக்கிற அந்த காமன் ரீஜன், இந்த 3 லைனுக்குமே காமன் ரீஜனை நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் this is one point, that is point A, that is 0,8. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் this is B. இப்போ இதுல என்னன்னா 2 லைன் கிராஸ் ஆகி போகுது இல்லையா. ஒன்னு வந்து ரெண்டு ஒரு லைனோட இக்குவேஷன் வந்து x1 plus 2x2 less than or equal to 24. இக்குவேஷன் வந்து x2 less than or equal to 8. இப்ப ரெண்டு இக்குவேஷன் இப்ப கிராஸ் ஆகி போறதுனால நமக்கு இதுல பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு இக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த இக்குவேஷன் அதாவது x1 plus 2x2 that is equal to 24 நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி தான் இதை எடுக்கணும். தென் x2 equal to 8. ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x2 ஓட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ இந்த ரெண்டையும் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ x2 ஓட வேல்யூ 8. ஸோ இந்த 8 என்ன பண்றோம், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டு நம்ம சால்வ் பண்றோம். ஸோ 2 into 8 equal to 24. x1 equal to 24 minus 16. Now இப்போ x1 ஓட வேல்யூ வந்து 8. Hence the points என்னன்னா points are 8,8. So B point ஓட என்னன்னா B என்ன பாயிண்ட், that is 8,8. அடுத்தது எங்க இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. This is C point. Again இதுல என்ன ஆகுது, ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரு equation x1 plus 3x2 less than or equal to 24 and another one equation x1 less than or equal to 16. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இது ரெண்டையும் தான் சால்வ் பண்ண போறோம். x1 ஓட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 நம்ம போட்டு சால்வ் பண்றோம் இந்த இக்குவேஷன்ல. ஸோ 16 plus 2x2 equal to 24. ஸோ x2 equal to 8 divided by 2, that is x2 ஓட வேல்யூ that is 4. ஸோ இங்க பாயிண்ட்ஸ் என்ன வரும்னா that is 16,4. So C point ஓட value that is 16,4. Then D point என்ன அடுத்த intersection இங்கே இருக்குது. So D point already we know that is 16,0. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா as usual நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we are going to என்னது, இந்த கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் pi equal to 40x1 plus 30x2. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், சால்வ் பண்ணி we are going to find out the optimal solution. So our objective function is pi equal to 40x1 plus 30x2. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நம்ம வந்து இதில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாயிண்ட் ஏக்கு என்ன பண்ண போகிறோம், pi equal to 40 into 0 plus 30 into 8. So answer is 240. Then next pi equal to 40 into 8 plus 30 into 8. 320 plus 240. So here the pi equal to 560. Then C point that is pi equal to 40 into 16 plus 30 into 4.
equal to 640 plus 120. Hence pi equal to 760. Then point D, pi equal to 40 into 16 plus 30 into 0. So 14 into 16, that is 640 plus 0. Piயோட வேல்யூ that is 640. இப்போ இங்க வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் எது? நம்ம எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சதுலயே the maximum point is this 760. இல்லையா? 760. Hence, இப்போ நமக்கு optimal solution என்னது? That is optimal solution is that is point optimal solution. So in the point 64, the firm will be optimized in the production. Okay.